சுனிதா வில்லியம்ஸ் 4 சிக்கலான நிலைகளை கடந்துதான் பூமிக்கு திரும்ப வேண்டும். விண்வெளிக்கு செல்வது எளிதாம். ஆனால் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்புவதுதான் கடினமான மற்றும் ரிஸ்கான காரியமாம். இந்த 4 நிலைகளை கடந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தடைய அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. விண்வெளியில் ஆராய்ச்சி நடத்துவதற்காக சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாசா அமைத்துள்ளது. இங்கு சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர். 9 நாட்கள் தங்கி ஆய்வுகளை செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் வந்த விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய முயன்றும் பலனில்லை. இதனால் சுனிதாவும் வில்மோரும் விண்வெளியிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் எப்போது பூமிக்கு திரும்புவார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது அவர்கள் இருவரும் இன்று பூமிக்கு புறப்பட்டுள்ளனர். அவர்களை மீட்க ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் 9 என்ற விண்கலம் கடந்த சனிக்கிழமை புறப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விண்வெளி நிலையத்தை அடைந்தது. இந்திய நேரப்படி இன்று காலை முதல் சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்பும் ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுடன் ஏற்கனவே அங்கு இருந்து 2 வீரர்களும் வருகிறார்கள். முன்னதாக விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்கள் தங்கியிருந்த போது அங்கிருந்த வீரர்களிடமிருந்து சுனிதா உள்ளிட்டோர் கட்டி அணைத்து பிரியா விடை கொடுத்தனர். இந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், நிக் ஹோக், அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோரும் புறப்பட்டுள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு மேல் இவர்கள் இருவரும் நாளை அதிகாலை இந்திய நேரப்படி 3 மணிக்கு மேல் பூமியை வந்தடைவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை நேரலையாக ஒளிபரப்ப நாசா ஏற்பாடு செய்துள்ளது. இவர்கள் 4 பேரும் பூமிக்கு வர 4 நிலைகளை கடக்க வேண்டும். 4 நிலைகளை அடையும் விண்வெளிக்கு செல்வது எளிது. ஆனால் பூமிக்கு திரும்புவதில் சில கஷ்டங்கள் இருக்கிறதாம். அதாவது மொத்தம் 4 நிலைகளை வெற்றிகரமாக கடந்தால் மட்டுமே இவர்கள் பூமியில் கால் பதிக்க முடியும். முதல் நிலை விண்கலம் தயாராகுதல். அடுத்தது 2 மணி நேரம் சுற்றுவட்ட பாதையில் சுற்றியபடி விண்வெளி மையத்தில் இருந்த விண்கலம் பிரிதல் என்பது 2வது நிலையாகும். விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையின் உயரத்தை குறைத்தல் என்பது 3வது நிலை. இது நடந்தால் மட்டுமே அவர்களால் பூமிக்கு திரும்புவது எளிதாகும். 4வது நிலை விண்வெளி வீரர்கள் தரையிறங்குதல் ஆகும். இவர்கள் 4 பேரும் தரையிறங்க புளோரிடாவில் தரையிறங்கும் போது பாராசூட் வேலை செய்ய வேண்டும். அங்கிருந்து வீரர்களை மீட்க ஒரு குழுவினர் செல்வார்கள். அங்கிருந்து அவர்கள் டெக்சாஸில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் 9 மாதங்களாக நடக்காமல் இருந்த அவர்கள் பூமியில் புவியீர்ப்பு விசையை ஏற்க தனி பயிற்சிகள் அளிக்கப்படும். பூமிக்கு திரும்பினால் அந்த வீரர்கள் இயல்பு நிலைக்கு வர நீண்ட நாட்கள் ஆகும் என்கின்றார்கள் வல்லுநர்கள். பூமியின் புவியீர்ப்பு விசையில் நடப்பதற்கு அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். பூமியின் நிலைக்கு அவர்களது உடல் செயல்பட வாரங்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம். கதிர்வீச்சால் இருந்ததால் அவர்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தனை சவால்களை கடந்த அவர்கள் தற்போது பூமிக்கு புறப்பட்டுவிட்டனர். தங்கள் சகாக்களுக்கு தங்கள் பிரிவையும் உணர்வு பூர்வமாக உணர்த்திய மெசேஜையும் நாசா வெளியிட்டுள்ளது. அதேபோல் எலான் மஸ்கிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் நன்றி தெரிவித்து சுனிதா உள்ளிட்டோர் வெளியிட்ட வீடியோவையும் மஸ்க் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். அனைத்து தடைகளையும் தாண்டி சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் கால் பதிந்து வரலாறு படைப்பார் என்ற நம்பிக்கையில் உலகம் முழுவதும் உற்று நோக்கி வருகிறது.